திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். திருந்து நல்சி என்று உதறிய கையும் அருந்தவர் என்று அணைத்த மலர் கையும் பொருந்த அமைப்பில் அவ்வென்ற பொற்கையும் திருந்தனல் தீயாகும் திருநிலை மௌவே. திருச்சிற்றம்பலம். திருந்து நல் சி என்று உதறிய கையும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். சி என்பது சிவபெருமானின் உடுக்கை ஏந்தி கை. இது படைத்தல் தொழிலை குறிக்கிறது. உலகத்தை தோற்றுவிக்க ஓசை எழுப்பும் கை இது. வா என்பது என்ன? சிவபெருமானின் அபயக்கை, காக்கும் கையாக திகழ்கிறது. தவம் செய்யும் அடியவர்களை வா என்று அழைத்து அபயம் அளிக்கும் காத்தல் தொழிலை குறிக்கிறது. யா என்பது என்ன? சிவபெருமானின் தூக்கிய திருவடி. இது அருளல் தொழிலை குறிக்கிறது. ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அருள் பாலிக்கும் இடம் இது. தீ சி இங்கே தீயை குறிக்கிறது. கையில் ஏந்தியிருக்கும் நெருப்பு யா என்ற எழுத்துடன் இணைந்து அழித்தல் தொழிலை குறிக்கிறது. மா என்பது சிவபெருமானின் ஊன்றிய திருவடி. இது மறைத்தல் தொழிலை குறிக்கிறது, அதாவது திரோதன சக்தி. சுருக்கமாக சொன்னால் நடராஜ பெருமானின் திருமேனியே ஷி வ ய ந ம என்ற மந்திரத்தின் உருவம் என்கிறது இந்த பாடல். முன்னொரு காலத்தில் தாருகாவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தாங்கள் செய்யும் யாகங்களாலேயே உலகை இயக்க முடியும் என்றும் கடவுள் தேவையில்லை என்றும் கர்வம் கொண்டு திரிந்தனர். அவர்களின் அகந்தையை அடக்க சிவபிரான் என்ன செய்தார்? பிச்சாடனர் கோலத்திலும் விஷ்ணு மோகினி உருவத்திலும் சென்றனர். முனிவர்கள் கோபமடைந்து சிவனை அழிக்க பெரும் யாகம் வளர்த்தனர். அதிலிருந்து ஒரு போலியை அவர் மீது ஏவினார்கள். சிவன் அதன் தோலை உரித்து ஆடையாக உடுத்தி கொண்டார். பின்பு ஒரு பாம்பை ஏவினர். அதை அணிகலனாக அணிந்து கொண்டார். அதன் பிறகு முயலகன் என்று இருக்கிறதே, அந்த முயலகன் அந்த அரக்கனை ஏவினர். சிவன் அவனை தன் காலால் மிதித்து அவனது முதுகின் மேல் ஏறி நின்றார். அப்போதுதான் இறைவன் தன் திருநடனத்தை தொடங்கினார். அவர் கையில் ஏந்திய உடுக்கை படைப்பையும், அபயம் காட்டும் கை காத்தலையும், கையில் ஏந்திய நெருப்பு அழித்தலையும், முயலகனை மிதித்த கால் மறைத்தலையும், அதாவது அஞ்ஞானத்தை அழித்தலையும், தூக்கிய கால் மோட்சத்தை அருளலையும் அழிப்பதையும் முனிவர்கள் கண்டு வியந்து சரணடைந்தனர். இந்த நடன கோலத்தையே திருமூரர் சீ வா ய ந ம என்ற எழுத்துக்களோடு பொருந்தி இந்த பாடலில் விளக்குகிறார். இந்த பாடல் சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நம் உடலில் உள்ள தீய சக்திகள் நீங்கி இறைவனின் திருவருளை பெறலாம் என்பதை தத்துவ ரீதியாக உணர்த்துகிறது. திருந்து நல் சி என்று உதறிய கையும் அருந்தவர் வா என்று அனைத்து மலர்கையும் பொருந்த அமைப்பில் ய என்ற பொற்கையும் திருந்த நல் தீயாகும் திருநிலை மவ்வே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.